ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு மறுபடியுமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த மற்றொரு இனிய காலை பொழுதை தந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை எரேமியா 30 வேதம் சொல்கிறது, நான் யாக்கோபுடைய கூடாரத்தின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தை, பாபிலோனின் சிறையிருப்பில் இருந்த மக்களுக்கு தேவனுடைய வார்த்தை இவ்வண்ணமாய் வருகிறது. நான் யாக்கோபுடைய சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை! நம்முடைய ஆண்டவர் சிறையிருப்பை கொண்டு வருகிறவர்கள், சிறையிருப்பை திருப்புகிறவர். எதனால சிறையிருப்பு வருகிறது? நீங்க பழைய ஏற்பாடு ஃபுல்லா நீங்க வாசித்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக புரியும். தேவன் அற்புதமாய் ஜனங்களை நடத்தி கொண்டு வருவார்கள். ஆனால் இவர்களோ அவளை நடத்தி வந்த ஆண்டவரை மறந்து அந்த தேவனை விட்டுவிட்டு அந்நிய தெய்வங்களை வழிபட ஆரம்பிக்கும் பொழுது, அல்லது அந்நிய காரியங்கள் ஈடுபட ஆரம்பிக்கும் பொழுது, ஆண்டவர் எதிரிகளின் கையிலே அவளை ஒப்புக் கொடுப்பார், சிறைப்பட்டு போவார்கள். இன்றைக்கு கூட அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையின் தோல்விக்கு காரணம், நம்முடைய வாழ்க்கையின் இல்லாமைக்கு காரணம், ஆண்டவரை மறந்து விட்டோம். அவளை கூட்டிக் கொண்டு வந்த, நம்மை கூட்டி நடத்தி வந்த அல்லது கூட்டிக் கொண்டு வந்த அந்த ஞான கண்மலையை மறந்து விட்டோம். உபாகமத்தை வாசிக்கும் பொழுது உபாகம் 32 சொல்கிறது, யெஷூரன் கொழுத்து போய் விதைத்தான், கொழுத்து நிலம் துடித்த பொழுது தன்னை ஜெனிப்பித்த கண்மலையும் மறந்தான், அவரை அசட்டை பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனை அசட்டை பண்ணுகிறோம். எதனாலே? நம்முடைய ஜெப வாழ்க்கையில் அசட்டை பண்ணுகிறோம், நம்முடைய பிரார்த்தனை நேரங்களிலே அசட்டை பண்ணுகிறோம், நம்முடைய ஊழிய காரங்களிலே அசட்டை பண்ணுகிறோம், ஊழியங்களை தாங்குவதிலே அசட்டை பண்ணுகிறோம். பார்த்தீங்களா? நிறைய பேர் ஊழியத்தும் சரி, ஊழிய காரியங்களாம் சரி அசட்டை பண்ண. எப்படி அசட்டை பண்ணுறோம்? யோசித்து பாருங்க. வாழ்க்கையில் என்ன செய்கிறோம்? முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுறோமா? ஆண்டுடைய ஆலயத்துக்கு ஒழுங்கா போகிறோமா? ஒழுங்கா வேதம் வாசிக்கிறோமா? ஒழுங்கா ஜெபிக்கிறோமா? ஜெப வாழ்க்கையில் ஒழுங்கு இருக்குதா? யோசித்து பாருங்க. ஒரு போதவர் வீட்டில் சில வருடங்களுக்கு முன்னாடி தங்கி இருக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அந்த போதவர் வீட்டில் நான் பார்க்குறேன், நாங்கள் மீட்டிங் முடிச்சுக்கிட்டு மேலே ஏறணுன்னா வீட்டில் கீழே ஒரே டிவியில் கட்டாம் போட்டான்னு சத்தம் கேட்கும். என்னடா இது ஆவிக்குரிய பாட்டு மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காது கொடுத்தா, உலக பிரகாரமான சினிமாக்களும் நாடகங்களும் டிராமாக்களும் ஒரு நரகத்தில் இருந்து போல இருந்துச்சு. இப்படி இருந்தால் எப்படிங்க குடும்பத்தை ஆண்டு ஆசிரிக்க முடியும்? திறக்கிற மாதிரி ஆண்டவர் ஆசீர்வச்சிருப்பார். ஆனால் தொடர்ந்து கஷ்டங்கள், நெருக்கங்கள், கடன் பாரங்கள். காரணம், இதனாலே நீ வஞ்சிக்கலாமா என்று சொல்லி மல்கியாவில் கேட்கிறார். எதனாலே? உன் காணிக்கையினாலே, தசவுபாங்களினாலே என்னை நீ வஞ்சிக்கலாமா? நீ சிறையிருப்புக்கு காரணம் அதுதாங்க. எதுக்காக தேவையில்லாத காரியங்கள் வருகிறது? எதற்காக ஆசீர்வாதங்கள் எழுந்து போகிற? இன்றைக்கு இன்னொன்று சொல்கிறது, நீங்கள் நீதிமொழி வாசிக்கும் பொழுது 6:1 சொல்கிறது, உன் வாயின் வார்த்தைகளின் அலசிக்கொண்டாய். ஆங்கிலம் உட்பட கேப்டிவிட்டி, அடிமைப்பட்டிருக்கா என்று சொல்கிறது. நிறைய தேவையில்லாம வார்த்தைகளை பேசுறது. சிலருக்கு இந்த பேசலைன்னா தூக்கம் வராது. ஃபோனை கண்டுபிடிச்சவனுக்காக ஸ்தோத்திரம். சில ஃபோனே 24 மணி நேரம் பேசுகிறேன். இந்த பாஸ்டர் மாறுங்க ஐயா, ஃபோனை டாம் பிடிக்கிறான், ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் மூலம் கட் ஷாட் பண்ணுங்க. தேவையான ஃபோனை பேசுங்க. தேவையான உரையாடுதல் தேவை, தேவையில்லாத உரையாடல் தூக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். இப்போ சிறைப்பட்டு போனோம். ஒரே வழி, சிறையிருப்பை திருப்ப தேவனால் முடியும். கர்த்தருக்கு திரும்பவும் வாருங்கள், கர்த்தருக்கு திரும்பவும் வாருங்கள். இந்த சிறையிருப்பு திரும்ப ஒரே ஒரு வழி, ஆண்டவர்கிட்ட திரும்பணும். ஆண்டவரே, இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு சேமம் வரணும். 2 சொல்லுகிறது, என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பானால் நான் உடைய அக்கிரமங்களை மன்னித்து தேசத்துக்கு ஒரு சேமத்தை கட்டிடுவேன், பிராஸ்பர், செழிப்பை கட்டிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அறிக்கை செய்திருக்கிறோமா? அப்படி நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லுகிறோமே. பொல்லாத வழியை விட்டு திரும்பி இருக்கோம். மாடர்னைஸ் தான், நல்லதுதான்.
ஆவி உற்சாகமானதான், கர்த்தர் கிருபை உள்ளதான். அதுக்காக இஷ்டம் போல ஆடுறது பாடுறதுலாம் தேவனுக்கு விருப்பமானதல்ல. ஆவிக்குரிய ஆராதனை தேவைதான், கைத்தட்டுவது தேவைதான், நடனம் ஆடுவது தேவைதான், எல்லாம் தேவைதான். ஆனால் எவ்ரிதிங் எல்லாத்துக்கும் ஒரு ஒழுக்கம் தேவைங்க, டிசிப்ளின், கிரமம் தேவை. அதை ஒழுங்காக செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்ம சிறையிருப்பு காரணம் என்ன? யோசித்து பாருங்க. எதனாலே யோபு கஷ்ட நேரத்தில் சொல்றான், நான் யார்ட்டையும் அநியாயம் வாங்கியிருப்பேன்னா, அல்ல வேற ஏதாவது பொருளை அபகரிச்சிருப்பேன்னா, ஏதாவது காரியத்தை நான் இச்சித்திருப்பேன்னா கர்த்தனை தண்டிக்கட்டும்னு சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டோட சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டு நோக்கி பார்ப்போம். இயேசு எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்? ஏசாயா 61 சொல்கிறது, சிறைப்பட்டு போனவர்களுக்கு விடுதலை கூற இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்று ஏசாயா 61 சொல்கிறது. உங்கள் சிறையிருப்பை திருப்பத்தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். உங்கள் குடும்பத்திலே சமாதானத்தை கொடுக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ஆண்டவரே, எல்லாருடைய சிறையிருப்பையும் திருப்புகிற தேவனாகிய கர்த்தர் என் சிறையிருப்பை திருப்பும். லூக்கா 13 18 வருஷமாய் கட்டப்பட்டிருந்த கூன் முதுகுடைய அந்த பெண்ணுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறார். அவர் சொல்கிறார், சாத்தானானவன் இந்த ஆபிரகாமின் மகளை கட்டி வைத்திருந்தானே என்று சொல்கிறார். அந்த கட்டுகளை எல்லாம் உடைக்க விரும்புகிறார். இன்றைக்கு சிறைப்பட்டு போனவர்களுக்கு விடுதலை அளிக்கிற ஆண்டவராய் கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி யாக்கோபின் வாசஸ்தலங்களுக்காய் அவர் இறங்குவார். அப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தின் நாளாயிருக்க கர்த்தர் அருள் செய்வாராக. ஆமேன், ஆமேன்.